வெல்கம் பேக் டு another வீடியோ. இது உங்கள் FAB. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ஒரு ஒஃபிஷியல் ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். என்ன ட்ரெய்லர்னா, நம்ம மினிஷா படத்தோட ஒரு ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். ஆராதனா. யார் டைரக்ட் பண்ணிருக்காங்கன்னா, மாலதி சிவகாமின்னு ஒருத்தவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. நான் நினைக்கிறேன் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அவங்க இருந்தாங்க நினைக்கிறேன். ஏன்னா கேஸ்ட் அண்ட் குரூப் போடலை. ஸோ ஆனால் சில ஃபேஸஸ் வந்து ஃபெமிலியர் இதில் இருக்காங்க. ஆர்ஜிஓ இருக்காங்க, புனிதா அக்கா இருக்காங்க. ஸோ மியூசிக் பாய் ஜெரட் ஜேவியர்னு ஒருத்தர். ஸோ சீரியஸ்லி எக்ஸ்ட்ரீம்லி சாரி, எனக்கு வந்து ஃபேஸ் ஃபெமிலியராக இருக்குது, பட் உங்கள் பேர்லாம் தெரியல. தெரிஞ்சாலும் தப்பாக சொல்லிடுற ஒரு பயம் இருக்குது. ஸோ தயவுசெய்து இந்த ட்ரெயினில் கீழே வந்து கேஸ்ட் குரூ ஆட் பண்ணுங்கள். ஸோ பெட்டர். என்ன மாதிரி தெரிஞ்ச ஆளுக்கு அவங்க பேர் தெரில. ஸோ மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறப்ப அவங்க பேர் சொன்னால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அந்த ஸ்னிக் பிக் கீழெல்லாம் போய் தேடினேன், ஏதோ பேர்லாம் இருந்தாங்க. ஸோ தப்பாக தேடிடுவேன், தப்பாக சொல்லிடுவேன் ஒரு பயம் தான். ஸோ மன்னிச்சிருக்கேன். ஸோ தயவுசெய்து இந்த ட்ரெயிலர் கீழே வந்து ஒரு கேஸ்ட் க்ரூ ஆட் பண்ணுங்கள். ஸோ பேருக்கு வெயிட் பண்ணிக்கிறேன். ஒரு ட்ரெயிலர் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. 3, 2, 1. ஆனால் ஸ்னிக் பிக் பாடுறப்ப செம்மையாக இருந்துச்சு. ஒரு ட்ரீல ஓவர் படம் மாதிரி இருந்துச்சு. ஓகே, இட்ஸ் ஹாரர் ஃபிலிம். சீரியஸ்லி அவங்களோட கேமரா ஒர்க், அந்த பிஜிஎம் செம்மையாக இருக்குது. சீரியஸ்லி I'm Dr. Maya. சீரியஸ்லி அவங்க கேமரா ஒர்க் சீரியஸ்லி செம்மையாக இருக்குது. சீரியஸ்லி லைக் எங்கேஜிங்காக இருக்குது, செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஓகே, ஆனா ஊர்ல அப்படி ஒரு பேச்சு வார்த்தை Dated back to 30 years approximately. ஓகே. காலகாலமா அவங்க வணங்கிட்டு வந்த தெய்வத்துக்கு பலி கொடுக்கத்தான் இது. அது வந்து அவங்க தான் நினைக்கிறேன் பாரதி சிவகாமி இந்த படத்தோட டைரக்டர் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பேஜ் போய் பார்ப்போம் இருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் சஞ்சய் அந்த ரிப்போர்ட்டை கேட்கவே இல்லையா? அந்த காட்டுக்கோயில் பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா? தகேஷ்க்கு அப்புறம் இன்னொரு கும்பலும் அவங்கள வணங்கிட்டு வந்துச்சு. ஓகே. மாயக்காரிகள் என்ற கும்பல். ஓ, இந்த ஷார்ட் செம்மையாக இருக்குது. அந்த சோப்பா ஒரு ஷார்ட் இருந்துச்சுல, சோப்பு கலர் ரூமில் செம்மையாக இருந்துச்சு அந்த ஷார்ட்டு. மாலதி சிவகாமி இவங்க அருணிஸ்த ஆராதனா. 10 ஜூலை 2025. ஓகே. சீரியஸ்லி எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, முன்னே நாங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு படம் இருக்கும், யார் யாருக்கு தெரியும் தெரில, உயிர்னு ஒரு படம் இருக்கும். அந்த படம் வந்து அந்த டைமில் மனுஷா படத்தில் எனக்கு கல் விட்டுற பார்த்து. சீரியஸ்லி அந்த ஸ்டார்டிங் வரப்போ ஒரு காடி போவோம், காடியில் போகிற ஒருத்தர், அப்புறம் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் உமன் இருப்பாங்க. ஸோ அவர் வந்து தண்ணி எடுக்கவே ஏதோ போவார். ஸோ காடி மேலே என்னமோ நிற்கும், அது பேய் நிற்கும். ஸோ அந்த சீனில் பட்டு சத்தியமாக அள்ளு விட்டுருச்சு எனக்கு அந்த டைமில். அதோட மியூசிக் எதுவும் இருக்கும், பேபி ஜோனா என்னமோ ஒரு மியூசிக் இருக்கும். அது பார்க்க மரத்து பின்னால் வந்து ஆணி அடிச்சிருப்பாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அந்த படம். செம்ம பயங்கரமாக இருக்கும் அந்த படம். அந்த டைமில் நான் பார்க்கும்போது எனக்கு அள்ளு விட்டுருச்சு சத்தியமாக. அதே ஃபீல் இந்த படத்துக்கு இருக்கு எனக்கு சத்தியமாக சொல்கிறேன். அந்த பிஜிஎம் சரி, அந்த கலர் கிரீடிங், அவங்களோட கேமரா ஒர்க், சீரியஸ்லி ஐ எம் ரியலி வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி. சீரியஸ்லி இந்த மாதிரி குவாலிட்டியில் ஒரு படம் எடுத்தால் நிறைய பேர் போய் பார்ப்பேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த டைமில் உயிர் படம் வெளியாகிறப்ப நிறைய பேருக்கு தெரியும் அந்த படம். சீரியஸ்லி செம்மையாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு அந்த படம் பார்க்குறப்ப. நான் பேசுகிறதே தெரியாது எனக்கு, அள்ளு விட்டுருச்சு அந்த படம் பார்க்குறப்ப. ஸோ ரியலி வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி. ஸோ பயங்கரமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா கேமரா குவாலிட்டி, அவங்களோட
ஒர்க் உண்மையிலே செம்மையாக இருக்குது. சீரியஸ்லி ஹைலைட்டாக சொல்லணும்னா அந்த மியூசிக் இருக்குல்ல, பிஜிஎம் சரி பேக்ரவுண்ட் மியூசிக் செம்மையாக இருக்குது. ரொம்ப எங்கேஜிங்காக வச்சுக்கிறது, இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஸோ படம் வரட்டும். சீரியஸ்லி அந்த ஒரு சீனுக்கு போட்டிருக்க பிஜிஎம் வந்து வேறு லெவலில் இருக்குது. சீரியஸ்லி சேவியர் ப்ரோ, உங்கள் ஒர்க் வந்து சீரியஸ்லி இந்த படத்தோட ஒரு சீனை எங்கேஜிங்காக வச்சுருக்கேன் நம்புகிறேன். ஏன்னா இந்த ட்ரெயிலரில் பார்க்கும்போது ட்ரெயிலர் கட்டும் சரி வேறு லெவலில் இருக்குது. ஒரு பிஜிஎம் வர்றப்ப அந்த சீன் வர்றப்போ அந்த பிஜிஎம் வருதுல்ல மிக்ஸோட, ஸோ அந்த பிஜிஎம் வர்றப்போ அந்த சீனுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஸோ இந்த படம் வந்து ஒரு பெட்டர் ப்ளேஸை பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போது எது இருந்தாலும் சரி மறக்காம நான் சொன்ன மாதிரி இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூவை கொஞ்சம் எடிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சில பேருக்கு தெரியாது. சத்தியம் எனக்கு வந்து சில மூஞ்சி ஃபெமிலியராக இருக்குது, பார்த்துருக்கேன். ஆர்கியூவாக இருக்காங்க, டிவி ஷோவில் இருக்காங்க, ட்ராமாவில் கூட நடிச்சிருக்காங்க. பட் அவங்க பேர் எனக்கு டக்குனு மைண்டில் வர மாட்டேங்குது. ஸோ தயவுசெய்து அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ மட்டும் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு மறந்துடாதீங்க, நிறைய விஷயம் இருக்குது நாளைக்கு பண்ணுறதுக்கு. ஏகப்பட்ட ட்ரெயிலர் வருது, ஒரு ட்ரெயிலர் வருது, இந்த பாட்டு வருது, ஒன்று என்னென்ன வருது தெரில. ஸோ எல்லாத்தையும் ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ இது உங்கள் FAB. It's the rise of the dragon.